ஏமாக்கா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி போய் கிடக்கு. ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் இருக்கேன். அம்பத்து மவள ராசத்தி, உன் மனசுக்குள்ள என்னவோ இருக்குடி. அதனாலதான் இப்படி மூஞ்ச ஒரு மாதிரி தொங்க விட்டுட்டு உட்கார்ந்துருக்க. எனக்கு தெரியாதாக்கோ. எதுவா இருந்தாலும் இந்த அம்மை கிட்ட சொல்லுமாக்கா. ஏம்மா, அன்னைக்கு ஏழ பிரியாணி தின்னு ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா? அதான் அந்த நினைப்பு தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு படம் போல. அட இவ்வளவுதானா? நானும் என்னவோ ஏதோ நினைச்சேன். உன் மாமியாரி தான் உன்னை ஏசிப்பட்டா போல இருக்குன்னு நினைச்சிட்டு அவகிட்ட போய் சண்டை போடணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ள. என் செல்ல மவள தென்னி மூட்டை, உனக்கு இல்லாத பிரியாணியா? இப்போ என் மருமோளை கூப்பிடுதேன். அவ ஏற்கனவே பிரியாணி தான் செஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கேன். மருமோள பிரியாணியை கொண்டு வா என் மவளுக்கு. அது பறக்காத உனக்கு தான். மருமோள பிரியாணி தானே கொண்டு வரச்சனே, கூடவே ஒரு கேலண்டரையும் தூக்கிட்டு வந்திருக்கிய. எதுக்கு மருமோள? யாரும் ஒண்ணு இல்லதே, பள்ளி விழுந்துட்டு பாத்துக்கோங்க. அதான் அதுக்குள்ள பலன் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கேன். அட மருமோள, பள்ளி விழுந்துட்டா போய் குளிக்கணும் மருமோள. போய் குளிச்சுட்டு வாடியா போ. இது பள்ளி விழுந்தது ஏன் மேல இல்ல, நம்ம நாத்து திங்கிற பிரியாணிக்குள்ள விழுந்துட்டு பாத்துக்கோங்க. அததான் பலனை பாத்துட்டு இருக்கேன்.